ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தடவை இளைய தளபதி விஜய்கிட்ட ஒரு ரிப்போர்ட்டர் கேட்டாங்க. தல அஜித்கிட்ட உங்கள்கிட்ட பிடிச்சது விஷயம் என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு பேரும் நல்ல போட்டியாளர்கள், சினிமாவில் நல்ல காம்படிட்டிவ் ஆக்டர்ஸ் இன் தேர் ஃபீல்ட். ஸோ விஜய் சொல்லியிருக்காரு தன்னம்பிக்கை. இன்னும் ரெண்டு மூணு ரிப்போர்ட்டர்ஸ் கேட்டிருக்காங்க அஜித்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னு, தன்னம்பிக்கை தான் சொல்லியிருக்காரு. ஸோ எதனால அவர் தன்னம்பிக்கைன்னு சொன்னார், அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அஜித் குமார் அவர் 10th படிக்கும்போது அப்பாட்ட ஓப்பனாக சொல்லியிருக்காரு, எனக்கு படிப்பு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, படிப்பு ஏற மாட்டுக்கு அப்படின்னு. அப்பா ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காரு, ஒன்று படிக்கணும் அல்லது வேலைக்கு சேரணும், சும்மா வீட்டில் தான் இருக்கக்கூடாது அப்படின்னு. ஸோ அப்போ அஜித் குமாருக்கு மோட்டார்ஸில், பைக்கில், கார் ரேசிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அதனால ஃபஸ்ட்டு அவர் மெக்கானிக்காக ஸ்டார்ட் பண்ணார். ஸோ மெக்கானிக்காக ஸ்டார்ட் பண்ணும்போது கார்மெண்ட்ஸ்லாம் அவருக்கு வேலை கிடைச்சிச்சு. கார்மெண்ட் ஷாப் ஈரோடில் வேலை கிடைச்ச போது மார்க்கெட்டிங்கில் இருந்தார். அவருக்கு அப்போ பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது தான் தெரிஞ்சது. அப்போ ஒருத்தர் பார்த்து, தம்பி ஆள் நல்லா லுக்காக இருக்கிய, நீ மாடலிங் பண்ண, மாடலிங்னா பைசா சம்பாதிக்க முடியுமா, அப்போ சர்வைவுக்கு தான் அவருக்கு வேணும்னு கேட்டுது. ஸோ அதனால தெலுங்குல ஒரு மூவி பண்ணார். மூவி பண்ணும்போது டேரக்டர் இறந்துறாரு. ஸோ அதுக்கப்புறம் அது தமிழ்நாட்டில் எஸ்பிபி ரெக்கமெண்ட் பண்ணுறாரு, இந்த பையனை வச்சு படம் பண்ணுங்க போது ப்ரொடியூசர் கைவிட்டுறாரு. ஸோ எல்லாமே இவர் அன்லக்கி ஆக்டர் அப்படின்னு மாதிரிக்குள்ள பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவருக்கு பேச்சு சரியில்லை, தமிழ் உச்சரிப்பு சரியில்லை, அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் தன்னம்பிக்கையோட மீண்டு ரெண்டு மூணு படங்கள் பண்ணார். ஓகேவா? ஸோ ரெண்டு மூணு படங்கள் பண்ணும்போது திரும்பவும் ஆக்சிடென்ட் ஆகுது ரேசிங்கில். அப்போது 1 இயர் பெட் ரிட்டன், 1 இயர் பெட் ரிட்டன், 2 இயர்ஸ் மெடிசின் சாப்பிடணும். மெடிசின் சாப்பிடும்போது சைடு எஃபெக்ட்ஸ் பயங்கரமாக இருக்கும். ஸோ திரும்பவும் மீண்டு சைட் ரோல் தான் பண்ணி பிரசாந்தோட, இளைய தளபதி விஜயோட பண்ணி அதுக்கப்புறமும் மெயின் ரோல்ஸ் கிடைச்சது. மெயின் ரோலாக பண்ணிட்டு இருக்கும்போது கன்சிக்யூட்டிவாக ஃப்ளாப் வந்தது. ஸோ திரும்பவும் தன்னம்பிக்கையோட எழுந்து நின்று பில்லா பண்ணார். பில்லா மேசிவ் ஹிட் ஆயிடுச்சு. திரும்பவும் தோல்விகள் வந்தாலும் அதை பற்றி தோண்டு போகாமல் தன்னோட தன்னம்பிக்கையினால கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா ரெண்டு விதமான வர்க்கம் தான் உண்டு. ஒன்று முதலாளி வர்க்கம், இன்னொரு தொழிலாளி வர்க்கம். முதலாளி வர்க்கம் அவ்வளோ சீக்கிரம் யாரையும் பெரிய ஆளாக விட மாட்டாங்க, அதில் எந்த இன்ட்ரெஸ்ட்னாலும் சரி. ஸோ தன்னோட தன்னம்பிக்கையினால, விடாமுயற்சினால திரும்ப ஆக்டர் ஆகி திரும்ப எல்லாருக்கும் ஒரு பேஷன் இருக்கும். ஓகேவா? நம்ம ஒரு ஜாப் போன பிறகு அதை மறந்துடுவோம். ஃபேமிலி, குழந்தைகளான பிறகு நம்ம மறந்து விட்டுட்டு போகிறோம். ஆனால் அவர் ஆக்டர் ஆன பிறகு தன்னோட பேஷனான ரேசிங்கில் இன்னும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காரு. அதை தன்னோட ஒய்ஃபோட பேஷனையும் அறிஞ்சு அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணி பேட்மிண்டனுக்கும் விளையாட அலோவ் பண்ணி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அஜித் தன்னம்பிக்கையின் மொத்த உருவம். தேங்க்யூ.